ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில், அது மேரேஜாக கூட இருக்கட்டும், என்ன நினைக்கிறாங்கன்னா ரொமான்ஸை தான் லவ்னு நினைக்கிறாங்க. ஆனால் காலம் போன காலத்தில் இதெல்லாம் காணாமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த உறவுக்குள்ளே வெறும் வெறுமை தான் இருக்கும், சலிப்பு தான் இருக்கும், ஒரு உயிரோட்டமே இருக்காது, வெறுமை தான் இருக்கும். ஸோ உண்மைதானே? எப்போ இந்த ஒரு உறவுக்குள்ளே ஒரு உயிரோட்டம் வருது அப்படின்னா, அந்த உறவுக்குள்ளே ஒரு தாய் அன்பு இருக்கும்போது தான். அது ஒரு பெண் காட்டுறதா இருக்கட்டும், ஒரு பெண் வெளிப்படுத்துகிற அன்பாக இருக்கட்டும், இல்லை ஆண்கள் கூட வெளிப்படுத்த முடியும். அந்த தாய் அன்பை ஆண்கள் கூட வெளிப்படுத்த முடியும். ஸோ யாரோ ஒருவருக்கு ஒரு தாய் அன்பு வெளிப்படும் போது, ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு தாய்மை உணர்வு வெளிப்படும் போது, இவங்க எனக்கு குழந்தை மாதிரி அப்படிங்கிற அந்த சொல்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அதுக்கு எதுவுமே ஈடாகாது. அந்த ஒரு உணர்வு மட்டும்தான் கடைசி வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு உணர்வு, தாய்மை உணர்வு அந்த உறவுக்குள்ளே இருக்கும்போது தான் அது முழுமையடையும். சரி, ஒரு லவ்க்குள்ளே எப்படி ஒரு தாய்மையை யோசிக்க முடியும், நினைக்க முடியும்? ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு தாயாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் லவ்ல மட்டும்தான் கணவன் மனைவியாகவும் இருக்க முடியும், லவ்வர்ஸாகவும் இருக்க முடியும், ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதில் இருக்கும். எல்லாமே ஒரு தாய்மையாகவும் இருக்க முடியும். அதே தாய்மையாக யார் இருக்கிறாங்களோ அவங்களே சில நேரம் குழந்தையாகவும் மாற முடியும். இந்த மாதிரி எல்லாமாவும் ஒரு லவ்வுக்குள்ளே இருக்க முடியும். அதனால தான் லவ் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல். அது எதோடவும் கம்பேர் பண்ணவே முடியாது, அவ்வளோ உயர்ந்தது அது. ஸோ அந்த ஒரு லவ்வுக்குள்ள ஒரு தாய்மை உணர்வை நம்ம கொண்டு வரும்போது அது கடைசி வரைக்கும் அது ரொம்ப அழகான ஒரு உறவா நீடிச்சு நிலச்சி இருக்கும்.